بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته. எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை சரியான முறையில் அதனுடைய ஹக்கை, திலாவத்துடைய ஹக்கை நிறைவேற்றியவர்களாக அதை ஓதினார்களோ அவர்கள்தான் அதை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒமை யக்ஃபுர் பிஹி, அதை கொண்டு எவர்கள் நிராகரிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை மிக தெளிவாக அற்புதமாக நம்முடைய கிதாபுடைய ஆசிரியருடைய போங்கிற்கேற்ப அவர்களுடைய நடைமுறைக்கேற்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் 121வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் பாடம் 160, சஃபத்து தஃபாசீர் 160வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ஆயத்தை அடிப்படையாக வைத்து அதில் வரக்கூடிய விஷயங்களை மையமாக கொண்டுதான் நாம் தலைப்பை வழங்குவது அர்த்தம். நம்முடைய தலைப்பை கொடுப்பது வழக்கமான ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையிலே இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? குர்ஆனின் கடமையை நிறைவேற்றுங்கள். குர்ஆனுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட மிக உன்னதமான ஒரு வேதம். அதனுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும், அதற்குரிய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். என் நிலையிலேயும் அதை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. பொதுவாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை சரியான முறையிலே அதை ஓதுவது, அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுவது, அதற்குரிய இஸ்ஸத்தை, அதற்குரிய கண்ணியத்தை கொடுப்பது. எந்த நிலையிலும் அதனுடைய கண்ணியத்தை பால்படுத்தும்படியாக, கீழ் இறக்கும்படியாக எந்த செயலும் நம்மிடமிருந்து ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே குர்ஆன் என்பது அதனுடைய கடமை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதம் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் தௌராத்துடைய வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலுடைய வேதம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டது. சுஹஃபி இப்ராஹீம வ மூசா, கேடுகளும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்தந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை சரியான முறையில் அதனுடைய கண்ணியத்தை பேணி அதை நிறைவேற்றுவது அவர்கள் மீது பொறுப்பாக, கடமையாக இருந்தது. அதே தொடரில்தான் குர்ஆன் வேதம் கொடுக்கப்பட்ட நாமும் அதனுடைய ஹக்கை உணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. ஏனால் குர்ஆன்ங்கிறது எல்லா அற்புதத்திற்கும் உயர்ந்த அற்புதம், ஒரு முஅஜிஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான முஅஜிஸா. இந்த குர்ஆன் வந்ததற்கு பின்பாக முன்னுள்ள வேதம் அனைத்தும், அதனுடைய சட்டங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டன. அந்த வேதத்தை சார்ந்தவர்கள், இந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவருடைய சந்ததிகள் இங்கு இருந்தாலும் அவர்களும் குர்ஆனைத்தான் பின்பற்ற வேண்டும். அவர்களும் குர்ஆனைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சட்டம். எனவே இங்கு குர்ஆனுடைய அந்த கடமை என்ன, அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அது எவ்வாறு பாழாக்கப்படுகிறது என்பதை பற்றி இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஏன் சொன்னா, வேதத்தை சங்கைப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு
அதனுடைய கண்ணியம் கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய வேதத்தை பற்றி இன்னும் மற்ற வேதங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு அது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. வாருங்கள் உள்ளே செல்லலாம், அதனுடைய விஷயங்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் முப்ததா வஹும் தாயிஃபத்து மினல் யஹூதி வன் நசாரா அஸ்லமு. இந்த இடத்துல அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாபுங்கிறது முபுத்ததாவாக வந்திருக்கிறது. வஹும் அவர்கள் யார்? தாயிஃபத்துன் ஒரு கூட்டம், மினல் யஹூத் யூதர்களிலிருந்து, நசாராக்களிலிருந்து ஒரு கூட்டம், அஸ்லமு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. அல்லதீன ஆத்தினாமுல் கிதாபங்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத நசாராக்களுடைய கூட்டத்திற்கு சொல்லப்படுகிறது. அப்ப அவங்கள பத்தி பேசப்படுது. ஒரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா, இது அஹ்லு சஃபீனா கப்பல் வாசிகள் மீது இறங்கிய விஷயம். கப்பல் வாசிகள்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹபஷாவை நோக்கி பயணித்த, ஹபஷாவிலிருந்து பயணித்து வந்த அந்த நபர்களுக்கு சொல்லப்படும். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ஆரம்பமாக ஹிஜ்ரத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷா, இன்று எத்தியோப்பியா என்று சொல்லப்படும், அதாவது அதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்கே போகிறதுக்காக வேண்டி அனுமதி கொடுக்கும்போது அவங்க 40 பேர் போனாங்க. இன்னொரு இதில் 32 பேர் என்பதாக சொல்லப்படுது. அப்போ காணும் 40 40 பேர் இருந்தாங்க. அதில் ஹபஷாவிலிருந்து 32 பேர், மீதி 8 பேர், 40 பேரில் 32 பேர் ஹபஷாவாசிகள், ஹபஷாலேருந்து வந்தவங்க. அதில் 8 பேர் அவங்களோட சேர்ந்து கொண்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லி சொன்னா, புஹைரா அப்படிங்கிற இடத்தை சார்ந்த ஷாமுடைய ருஹ்பான்கள், அதாவது ஷாமை சார்ந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு சொல்றது. அப்ப அவர்கள்ல இருந்து யார் யூதர்கள்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களும் இதுல அடங்குவாங்க. யாரெல்லாம்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யத் இப்னு அம்ர் அப்படிங்கிறவங்க, மூணாவது தமாம் இப்னு யஹூதா, நாலாவது அசத் என்பவர், அது மாதிரி உசைத், அசத் உசைதுங்கிறது இப்னா காப், காப் என்பவருடைய மகன்களான அசத் உசைத் என்பவர்கள். அடுத்து வபுனு யாமீன், யாமீன் என்பவர், அப்துல்லா இப்னு சூரியா, அது அப்ப எத்தனை பேர் ஆச்சு? அப்துல்லா இப்னு சலாம் 1, சய்யத் இப்னு அம்ர் 2, தமாம் இப்னு யஹூதா 3, அசத் உசைத் 4, 5, வபுனு யாமீன் 6, அப்துல்லா இப்னு சூரியாங்கிறவர் 7, மொத்தம் 7 பேர். இந்த 7 பேருடைய விஷயத்துல சொல்லப்படுது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல இல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை குறிக்குது. யாரை குறிக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்குது என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்லப்படுது இல்ல, இந்த இடத்துல சொல்லப்படுறது சஹாபாக்களை குறிக்குது என்பதாகவும் என்ன செய்யப்படுது, ஒரு கருத்து இங்க சொல்லப்படுது. சரி, ஆனா சிலவங்க சொல்றாங்க, அதாவது என்னது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தான் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இங்க கொண்டு வைக்கப்படுது. சரி, அப்ப இதுதான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்களும் கூடாது. சரி, அதே மாதிரி அப்போ இன்னும் சொல்ல போகும்போது, இப்போ இது ஒன்றும் சஹாபாக்கள் இல்லைன்னா அந்த மக்கள் என்பதாகவும் கருத்துகள் சொல்லப்படுது. சரி, அல்லது அந்த சஃபர்ல இருந்த அவர்களையும் குறிக்கும் என்பதாகவும் சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? எத்லூ நஹு ஹக்க திலாவத்திஹி, அதனுடைய ஹக்கை, அதனுடைய திலாவத்துடைய ஹக்கை உணர்ந்து நிறைவேற்றினார்கள், ஓதுகிறார்கள். ஐ யக்ரஊனஹு கிராத்தன் ஹக்கத்தன், என்னது? ஹக்கான கிராத், சரியான உண்மையான கிராத்தாக அதை ஓதுகிறார்கள். கமா அன்சல், கமா உன்சில், அது எவ்வாறு இறக்கப்பட்டதோ அதனுடைய ஹக்கை உணர்ந்து சரியான முறையில் அதை அவர்கள் ஓதுகிறார்கள். அப்போ எவ்வாறு இறக்கப்பட்டதோ அதுல எந்த மாற்றமும் செய்யறதில்லை. கமா உன்சில்ங்கிறது அப்போ லா யுகையிரூன், எந்த விதமான மாற்றங்களும் செய்வது கிடையாது. அதே போல தஹரீஃப்,
வலா யுஹர்ரிஃபூன, எந்த தஹரீஃபும் செய்வது கிடையாது. அதே மாதிரி அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பற்றி வரக்கூடிய அந்த விஷயங்களை எந்த மாற்றமும் செய்வது கிடையாது என்பதாக சொன்னாங்க. அப்ப அதே நேரத்தில் இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்லை இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னா, பொதுவாக தலா எத்துலு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தலாங்கிறது ஓதுவதற்கும் சொல்லப்படும், ஓதினான் என்பதற்கு தலா. அதே மாதிரி பின்பற்றினான் என்பதாக சொல்லப்படும், பின்பற்றினான் என்பதற்கும் தலா எத்துலு என்பதாக சொல்லப்படும். அப்ப இதுக்கு பல கருத்து. என்ன ஹக்க நிறைவேற்றினார்கள் என்றால், ஒரு சிலர் ஒரு கருத்து சொல்றாங்க. எப்படின்னா, அவர்கள் சொர்க்கத்துடைய ஆயத்துகள் வரும் பொழுது சொர்க்கத்தை கேட்பார்கள், நரகத்துடைய ஆயத்துகள் வரும் பொழுது நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள். இதுதான் இங்கு சொல்லப்பட்ட நோக்கம். அப்ப ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் மீது சத்தியம் அடிச்சு சொல்றாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, எவனுடைய கைவசம் என் உயிர் இருக்குமோ அவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், இன்ன ஹக்க திலாவத்திஹி, அதனுடைய ஹக்க திலாவத் என்றால் என்ன, எத்லூனஹு ஹக்க திலாவத்தி என்பதாக வருதுல்ல, அதுக்கு என்னன்னு சொன்னா, ஐயுஹில்ல ஹலாலஹு வ யுஹர்ரிம ஹராமஹு, ஹலாலை ஹலால் ஆக்குவது, எது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஹலால் ஆக்குவது, எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அதை ஹராம் ஆக்குவது. உதாரணமா எது அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான், உதாரணமா என்னது, வஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி அர்ரஃபஸு இலா நிசாயிக்கும் என்று சொல்றான். இப்போ அந்த இடத்துல என்னது, அந்த இரவுல உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு விஷயத்த ஹராம் சொல்றான், ஹுர்ரிம அப்படின்னு சொல்றான், ஹராமாக்கப்பட்டிருக்குங்க. அப்ப அந்த இடத்த என்ன செய்யணும், நம்ம அதுல ஹராம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை விட்டு தவிர்ந்து கொள்றது. சரி, யக்ரஉஹு கமா அன்ஸலஹுல்லாஹ், அல்லாஹ் அதை எப்படி இறக்கி வைத்தானோ அதே போல ஓதுவது. அப்போ என்னது, உரட்டல் பரட்டல் செய்யறது கிடையாது. ஒரு விஷயம் இதுல என்னன்னு சொன்னா, தெளிவாக தெளிவாக உணர்ந்து அதை விளங்கி ஓதுறது. சரி, அப்போ வலா யுஹர்ரிஃபுல் கலிம அம் மவாதிஹி, இடத்தை விட்டு திரிக்கிறது மாற்று கிடையாது. ஏன்னா யூதர்கள்ட்ட நசாராக்கள்கிட்ட அந்த பழக்கங்கள் இருந்துச்சு, குரான்ல மாற்றம் செய்யறது, வேதத்துல மாற்றம் செய்யறது, ரஜமுடைய ஆயத்தை மறைக்கிறது, அபவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அத்தவ் என்பதாக கொண்டு வர்றது, இது போன்ற திரிதல்கள் அவர்கள் செஞ்சு வந்தாங்க. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்படுது, அந்த தஹரீஃப் செய்யாம இருந்தாங்க. அதே மாதிரி அதுல என்ன தவீல், அதுல என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை மட்டும் சரியாக சொல்வது, அதுல மேலும் கீழும் முரண்பாடு தங்க நப்ச அதுல நுழைக்கிறது கிடையாது என்ற விஷயத்த ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், தெளிவாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல ஹஜ்ரத் ஹசன் பசீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது, அதுல முஹ்கம் முத்தஷாபிஹ் ரெண்டு வருது குரான்ல. என்ன, ஒன்னு உம்முல் கிதாப், அதுல சொல்லும்போது என்னது, அதுல என்னது முத்தஷாபிஹானது வருது, அது மாதிரி முஹ்கமானது வருது. அல்லாஹ் குரான்ல அந்த இடத்த சொல்லும்போது, சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்லும்போது அந்த இடத்துல தெளிவா சொல்றான். அதாவது குரானுடைய அந்த நிலையை சொல்லும்போது அதை யார் யார் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிற ஹக்க சொல்லும்போது தெளிவா அல்லாஹ் சொல்றான். அதாவது அந்த ஆயத்தை ஓதி காமிச்சா நமக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவாக விளங்கும். வாருங்கள் அந்த ஆயத்தை பார்ப்போம். அப்ப அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் உன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத். அப்ப ரெண்டு இதாக இருக்கு, ஒன்று முஹ்கமாத் இருக்குது, இன்னொன்று முத்தஷாபிஹ் இருக்குது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகா, இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அல்லது வமா யஅலம் வல் ராசிகூன ஃபில் இல்மி யகூலுன ஆமன்னா பி குல்லும் மின் இன்தி ரப்பினா வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், முத்தஷாபி இருக்குது, முஹக்கம் இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க, ஹஸரத் ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு அவங்க சொல்லும்போது, முஹக்கமான விஷயங்களை அப்படியே அறிந்து கொள்வார்கள், அதுதான் அப்படிங்கிறது அமல் செய்வாங்க. எது முத்தஷாபிஹா இருக்கோ அது அப்படியே ஈமான் கொள்வார்கள், அதுல ஈமான் கொள்வாங்க. சரி, அப்ப எது விஷயம் அவங்களுக்கு விளங்கலையோ, சந்தேகமா இருக்கோ, அதை தன்னுடைய ஆலிம்களிடம் திருப்பி அதை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்ற விஷயத்தை தான் இங்கு சொல்லப்படுகிறது என்பதாக சொல்றாங்க. அப்ப இது ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம எத்துலூனஹு ஹக்க திலாவத்திஹி சொன்னோம். அதே அர்த்தத்துல இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னா, எத்தபிஊன் என்பதாக சொன்னோம். அதாவது தலா என்றால் தபிஆ இத்தபா என்ற அர்த்தமும் வருகின்றது என்பதாக சொல்லியிருந்தோம் அல்லவா. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, அதை ஹக் எத்துலூனஹு ஹக்க திலாவத்திஹிங்கிறது எத்தபிஊனஹு ஹக்க இத்திபாஇஹி, சரியான முறையில் அதை இத்திபா செய்வார்கள், பின்பற்றுவார்கள். குர்ஆன்ல வரும்போது அல் கமரி இதா தவல், அதாவது வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்பதாக வருது. இத்தபாஹா, தலாஹாங்கிறது இத்தபாஹாங்கிற அர்த்தம். தலாவுடைய அர்த்தம் என்னது, இத்தபாஹா, அதை
பின்பற்றுதல் என்ற அர்த்தத்துல வருது. அப்ப அதனால என்னது, பின்பற்றுதல்ங்கிற அர்த்தத்துல வரும்போது அதை ஹக்கான முறையில அதை பின்பற்றுவார்கள் என்பதாக இங்க சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய விளக்கத்தை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, அதை வந்து குரானை ஓதும்போது சொர்க்கத்துடைய அந்த பூங்காக்கள்ல இறங்கி விடுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அதாவது அவங்க குரானுடைய இந்த ரஹ்மத்துடைய ஆயத்தை கடந்தாங்கன்னு சொன்னா ரஹ்மத் அல்லாட்ட கேட்பாங்க. உதாரணமா குரான்ல வரும்போது என்னது, ஆஹ் குரான்ல கடைசி ஆயத்துல சூரத்துல் தஹர்ல வருது. அதுல வரும்போது என்ன செய்யறது, அந்த ஆயத்தை வரும்போது அல்லாஹ் என்ன, எங்களுக்கு ரஹமத்தை கொடுன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம், ரஹமத்தை கொடுன்னு கேட்கிறோம். அதே மாதிரி அதுல வல்லாலிமீன ஆத்தலஹும் அதாபன் அலீமா என்பதாக வருது. வல்லாலிமின் அநியாயக்காரர்களுக்கு அதாபை அலீம் இருக்குங்கும் போது அல்லாஹும் ஐதுனா மின் அதாபிக்கல் அலீம், உன்னுடைய வேதனை விட்டு, கடுமையான நோவினை தரக்கூடிய அந்த வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்பதாக கேட்கிறோம். அப்போ இந்த இடத்துல ரஹ்மத்துடைய ஆயத்து வரும்போது ரஹ்மத்தை கேட்கிறோம். அல்லாஹும் அதுகள்னா வீ ரஹ்மத்திக்க, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களை நுழைய செய்வாயாக. அது மாதிரி அதாபுடைய ஆயத்து வரும்போது ஐதுனா மின் அதாபிக்கல் அலீம் என்பதாக அப்போ வருது. அப்போ அப்படி கேட்குறாங்க. அதான் உமர் தான் சொல்றாங்க, ரஹ்மத்துடைய ஆயத்து வரும்போது ரஹ்மத்துடைய அந்த விஷயத்தை கேட்பாங்க அல்லாட்ட, அதாபுடைய வேதனையுடைய ஆயத்து வரும்போது அதை அப்படியே அதை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்துல உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துடைய ஆயத்து வரும் பொழுது அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை கேட்பார்கள். வேதனையுடைய ஆயத்து வரும்போது அதை வேதனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அவ இப்படிப்பட்டவர்கள் தான் யாரு, இந்த தன்மை கொண்டவர்கள் தான் உண்மையான ஈமான் கொண்டவர்கள். அப்ப இந்த தன்மை இருக்கிறவங்க தான் இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்ல உலாயிக்க யுமினூன பிஹி, யார் ஹக்க திலாவத் சொல்றாங்களோ அவர்கள் தான் உண்மையான ஈமான் கொண்டவர்கள், இசத்தியக்கு உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். ஆதா ஹபருல் முபுத்ததை, அப்போ முபுத்ததாவுடைய ஹபராக இருக்கேன்னா அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப, எவர்கள் அதை ஓதுகின்றார்களோ, அது என்னது எத்லுன ஹக்க திலாவத்தியா இருக்காங்களோ உலாய்க்கு மினுன பிஹி, அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ஹபரை கொண்டு அதை முடிக்கும். அப்போ அந்த இடத்துல ஹபராக வருது. உலாய்க்கு மின்ன பிஹிங்கிறது அந்த இடத்துல ஹபர், அதாவது ஹபர் என்ன செய்யறாங்க, அது ஹபராக முடிகிறது. அப்போ இந்த இடத்துல ஹபர், அது வந்து ஹபர், அந்த வார்த்தை ஹபராக இருக்கு. அப்போ ஹாதா ஹபருல் முபுத்ததி, முபுத்ததாவுடைய ஹபராக இருக்கிறது. அதாவது ஃபௌலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கன் தூனல் முஆனிதீனல் முஹர்ரிஃபீன லிகலாமில்லாஹ், அப்ப அவர்கள்தான் உண்மையான முஃமின்கள். தூனல் முஆனிதீன், பிடிவாதம் பிடித்தவர்கள் கிடையாது, முரண்டு பிடித்தவர்கள் கிடையாது. அல் முஹர்ரிஃபீன், இன்னும் திரிப்பவர்கள் கிடையாது. கலாமை என்ன செய்யறது, அதை ஒன்றை மாற்றி இன்னொன்று திரிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய கலாமை திரிக்கக்கூடியவர்களோ அல்லது அதில் விதண்டாவாதம் முரண்டு பிடிப்பவர்களோ அல்ல, மாறாக உண்மையான மோமீன்களாக அவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான மோமீன்கள். இதை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் வந்து என்னது, குரான்ல பல ஆயத்துக்கள் அது விஷயமா சொல்றான். உலாய்க்கு மினுன பிஹிங்கிறதுக்கு அப்ப அல்லதீன ஆத்தீனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹிங்கிற அந்த முபுத்ததாவுக்கு ஹபர் எங்க, உலாய்க்கு மினுன பிஹி, அதான் அதனுடைய ஹபராக இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லும்போது அப்ப யார் வந்து அந்த நிலைநாட்டுகிறார்களோ, நபிமார்கள் மீது வந்த விஷயங்களை உண்மைப்படுத்துறாங்க, ரசூல்மாருடைய ரிசாலத்தை உண்மைப்படுத்துகிறார்களோ, குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை உண்மைப்படுத்துறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்சில இலைஹிம் மிர் ரப்பிஹிம் லஅகலு மின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அப்போ அகாமுத் தௌராத், தௌராத்தையும் நிலைநாட்ட வேண்டும், இஞ்சிலையும் நிலைநாட்ட வேண்டும். தௌராத்காரங்க தௌராத்தை நிலைநாட்டணும், இஞ்சிலுடையவர்கள் இஞ்சிலை நிலைநாட்ட வேண்டும். குல் யா அஹ்லல் கிதாபி லஸ்தும் அலா ஷை ஹத்தா துகீமுத் தௌராத்த வல் இன்ஜீல் வமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க உன் ஈமான் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க மார்க்கத்துல நிலையானவர்கள் என்று சொன்னா, நீங்க என்ன செய்யணும், உங்களிடம் இறங்கிய அந்த தௌராத்தை நீங்க நிலைநாட்ட வேண்டும். இஞ்சி அப்படின்னா அதனுடைய சட்டங்களை, அது எது ஹலால் சொல்லப்பட்டிருக்கோ அதை ஹலாலாக நிலைநாட்டணும், எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ளணும். அப்பதான் என்னது, நீங்க உண்மையிலே அதை நிலைநாட்டியவளா ஆவீங்க, அதை ஏற்றுக்கொண்டவளா ஆவீங்க. அதுதான் சொல்லலாம். அதை வந்து என்னது, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மபாஸ் அனுப்புதல் சம்பந்தமாக, நபித்துவம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு, நபியுடைய சிஃபத் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும், அதை பின்பற்றணும். அதில் என்ன செய்யக்கூடாது, அதில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அதில் எதிரும் புதிருமா நடக்கக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் ஐந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். இன்ஜீல்லையும் தௌராத்திலும் ஓதப்பட்ட எழுதப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கல்லவா, அதை முழுமையாக நீங்கள் பின்பற்றணும். நபியை பற்றி படிச்சிட்டீங்க, நபியுடைய தன்மையை தெரிஞ்சு கொண்டீங்க, இப்போ நபி வந்துட்டாங்க, அவர்களை பின்பற்றணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். உல் ஆமினு பிஹி அவுலா துமினு இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லி இதா யுத்லா அலைஹிம் யஹீருன் லில் அத்கானி சுஜத யகூலு சுப்ஹான் ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா. அப்போ அதான் என்னது உண்மையானது. எப்படி ஈமான் கொண்டு ஆகணும், ஈமான் நபியை கொண்டு ஈமான் கொள்றது அவங்க மேல கடமையாக இருக்குது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல எது வாக்களிக்கப்பட்டிருக்குதோ அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது, அது எந்த சந்தேகம் கிடையாது. அல்லதீன ஆத்தினாஹுல் கிதாப மின் கப்லிஹி ஹும் பிஹி யுமினூன். அவங்க அதை கொண்டு ஈமான் கொண்டவங்களா இருந்தாங்க. வைதா யுத்லா அலைஹிம், அதை பற்றி ஓதப்பட்டால் காலு ஆமன்னா பி, அதை கொண்டு ஈமான் கொள்வாங்க. இன்னஹுல் ஹக் மிர் ரப்பினா, இது எங்கள் ரப்பின் படத்தில் வந்த உண்மையாக இருக்கிறது. இன்னா குன்னா மின் கப்லிஹி முஸ்லிமீன் உலாயிக யுத்தூன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா ஸபரு வயத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதாக சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்தை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் அவங்க என்ன செய்றாங்க, ஈமான் கொண்டுட்டோம், இது எங்கள் ரப்பின் புறத்திலிருந்து வந்தது என்பதாக உறுதி கொள்வார்கள். وقل للذين اوتوا الكتاب والاميين اسلمتم فان اسلموا فقد اهتدوا وان تولوا فانما عليك البلاغ والله بصير بالعباد. அப்ப அவங்கள்ட்ட சொல்லுங்க, பின்பற்றணும்னு சொல்லுங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க நேர்வழி பெற்றாங்க. இல்லைன்னா அவங்கள என்னது நம்ம எத்தி வைக்கிறத நம்ம வேலை. இல்லைன்னா என்னது அவங்களுக்கு தான் அது ஆபத்து, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் இந்த ஆயத்துகள் மூலம். அதை என்ன அப்படின்றது மினூன பிஹினா அவங்க என்ன செய்யணும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக விளக்கமாக நமக்கு சொல்லி காண்பிப்பதை பார்க்கின்றோம். அதான் என்னது அவங்க செய்ய வேண்டிய விஷயம். அதான் அவங்க என்ன செய்யணும், அந்த இறங்குற விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை கடைபிடிக்கணும், அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை பின்பற்றணும். இதுதான் அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். சரி, அப்ப அப்படி சொல்லும்போது அடுத்து வமை யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், எவர்கள் அதை கொண்டு நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள்தான் நஷ்டவாளிகள், அவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கிறாய். ஒமன் கஃபர பில் குர்ஆனி, குர்ஆனை கொண்டு எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, அதை உதாசீனப்படுத்துகிறார்களோ, ஃபக்கத் ஹசிர துன்யாஹு, அவருடைய உலகம் நஷ்டமடைந்து விட்டது, ஆகிரத்துஹு, அவருடைய ஆகிரத்தும் நஷ்டமடைந்து விட்டது. உலகம் நஷ்டமடைஞ்சிட்டு ஆகிரத்தும் நஷ்டமடைஞ்சிட்டு பெரும் நஷ்டத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? குர்ஆனை நிராகரிப்பதன் மூலமாக பெரும் நஷ்டத்தை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றான், சூரத்து ஹூத், வமை யக்ஃபுர் பிஹி மினல் அஹ்ஸாபி ஃபன்னாரு மவ்இதுஹு, எவர்கள் என்ன செய்றாங்க, அதை நிராகரிக்கிறார்களோ அஹ்ஸாபுகளிலிருந்து அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட இடம் எது? நரகமாக இருக்கிறது. நரகம்தான் அவர்கள் ஒதுங்கும் நஷ்டம்தான். வமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வதுகிலல் ஜன்னத் ஃபஹத் ஃபாஸ், நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவன் சொர்க்கத்தில் நுழைந்தவன் தான் வெற்றி பெற்றவன். நரகத்துக்கு நுழைஞ்சவன் அவன் என்னது தோல்வி அடைந்தவன் தான். வல்லதி நப்சி பெதிஹி சொன்னாங்க. அதாவது இந்த உம்மத்திலிருந்து என்னது எந்த யகூதியும் எந்த நஸ்ரானியும் என்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் நுழையக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்பதாக சொன்னான். என்னை பத்தி கேள்விப்படுறான், இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு பின்னாடி லா யுமினு பி இல்லா தஹலன் நார், என்னை பற்றி கேள்விப்பட்டதுக்கு பின்பாக என்னை ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் நுழையக்கூடிய இடம் நரகமாக இருக்கும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அப்ப யாரு அல்லாஹ்வுடைய யக்ஃபுர் பிஹினா எல்லா விஷயத்தையும், பரதுகளுடைய விஷயத்துல நபியுடைய விஷயத்துல எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் மறுக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள், அதாவது குறிப்பா அல்லாஹ்வுடைய கடமைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள் நஷ்டவாளிகள். அவர்கள் என்னது இந்த உலகத்திலையும் நஷ்டமடைஞ்சிட்டாங்க, மறுமையிலும் நஷ்டமடைஞ்சிட்டாங்க. அப்போ முழுக்க முழுக்க நஷ்டமடைஞ்சிட்டாங்க. குஃப்ரை என்ன செஞ்சிட்டாங்க, ஈமானுக்கு பகரமா வாங்கி கொண்டவர்களாக ஆகிவிட்டார். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நஷ்டம் யாரு? குர்ஆனை விடக்கூடியவர்கள், குர்ஆனை பற்றி பிடித்தவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். இந்த உலகத்திலே வெற்றி, மறுமையிலே வெற்றி. நான் குர்ஆனை பத்தி சொல்லும்போது குர்ஆன் நாளை மறுமையில் என்ன செய்யும், ஒவ்வொரு சூறாக்களும்
அல்லாஹ்விடம் என்னது ஆல இம்ரானும் சரி பக்கராவும் சரி என்ன செய்யும், நாளைக்கு அல்லாஹ்ட்ட வாதிடும். இந்த அடியான் என்னை ஓதினான், இவனை நீ என்ன செய், காப்பாத்து என்பதாக சிபாரிசு செய்யும் என்பதாக வருது. இந்த மாதிரி சூரத்துல் தபாரக்கல்லதி ஓதுனவங்க, அதே மாதிரி அலிஃப்லாம் சஜிதா இரவுல ஓதிட்டு படுக்கிறவங்க கபர் வேதனை விட்டு பாதுகாப்பு பெறுவார்கள். யாசீனை ஓதுறவங்க பாதுகாப்பு பெறாங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், உலக தெரிப்பில் சொல்லும்போது ஆயத்துல் குர்சி ஓதுனா என்ன ஆகுது, அவருக்கு வீட்டுக்குள்ள ஷைத்தான் நுழைய மாட்டான், அதே மாதிரி திருடன் வரமாட்டான்னு சொல்லி வருது. போன்ற சூரத்துல் பக்கரா ஓதுனா வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கு. அப்ப அந்த இதே இது குரானுடைய விஷயம் வீட்டுல இல்லைன்னு சொன்னா, உள்ளத்துல இல்லைன்னு சொன்னா அது கல் பைத்தில் ஹரீப் என்பதாக வரும். இதே போல பாலடைந்த வீட்டை போன்று என்பதாக வருகிறது. இப்போ குரானுடைய விஷயத்துல அதனுடைய ஹக் இருக்குது, அதை சரியாக நிறைவேற்றும். அதுல முதல் விஷயம் அதை முழுமையாக ஈமான் கொள்றது. அதுல என்ன செய்யறது, ஒதுவோடு அதை தொடுகிறது. அதே போல என்ன செய்யறது, அதை பரிசுத்தமான முறையில் ஓதுவது, அதை தெளிவா ஓதுறது. முடிஞ்ச அளவு என்ன செய்யறது, அதுக்குரிய ஹக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 குரானையாவது முடிக்கும். பறக்கத்துக்காக வேண்டிய அல்ல குரான். நாம் நாடினால் ஓதுகிறோம், நாடினால் விட்டுகிறோம் என்பதாக கிடையாது. இல்லை ரமதான் வந்ததற்கு மட்டும் குரானை என்பது கிடையாது. மாறாக குரான் தினமும் ஓதப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஓதப்படுவதோடு மட்டுமல்லாமல் அது அமல் செய்யப்பட வேண்டும். குரான் என்ன செய்யறது, அமல் செய்வது. குரானை யார் ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் என்ன செய்யற, நாளைக்கு மறுமை நாள்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி நரகமே முடிவாக்கப்பட்ட பல நபர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துகள் பதவிகள் இந்த உலகத்திலையும் கிடைக்கும். குரானுடையவருக்கு உயர்வு கிடைக்கும். ஹதீஸ்ல ஒரு இப்னு அபஜிங்கிற ஒரு அடிமைய ஒரு இடத்துக்கு கவர்னராக நியமித்திருந்தார்கள். அதுல உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, இந்த இடத்துக்கு யாரை கவர்னராக நிர்ணயித்திருக்கிறீர்கள்? சொன்னாங்க, இந்த மாதிரி அபஜி என்பவர், இப்னு அபஜி என்பவரை நாம் நியமித்திருக்கிறோம். அவர் யாரு? அவர் ஒரு அடிமை என்பதாக சொல்லும் போது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அடிமையை ஏன் நியமித்திருக்கிறீர்கள்? அப்ப சொன்னாங்க, அவர் அதிகமாக குரானை ஓதுகிறார். அப்ப சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதாவது எர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஅ பிஹி ஆகரீன், இதை கொண்டு அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை உயர்த்தவும் செய்கிறான், இதை கொண்டு ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் தாழ்த்தவும் செய்கிறான் என்பதாக சொன்னான். இந்த குரானை நம்பினவங்களுக்கு அது உயர்த்தும், அவர்களை என்ன செய்யும், நேர்வழி காட்டும். அது அவனை நம்பாதவர்கள், அதை மறுக்கக்கூடியவங்க, அவனுடைய ஹக்கை நிறைவேற்றாதவர்களை அது என்ன செஞ்சிடும், கடுமையான முறையில் நாளை மறுமையிலே என்ன செஞ்சிடும், அது அவர்களுக்கு குரானு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக்க, குரான் அது உனக்கு ஆதாரமாக பாதுகாப்பானதாக ஆக்குவதும் உன் கையில் தான் இருக்கு, அல்லது உனக்கு எதிராக உனக்கு நாளை எதிரான சாட்சி சொல்லக்கூடியதாக மாற்றுவதும் உன் கையில் தான் இருக்கின்றது என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப அது என்னது, குரானை ஹக்கால சரியானதாக மாற்றுவதும் உங்க கையில தான் இருக்குது, அதை என்ன செய்யறது, பால் படுத்துவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால என்னது, குரானுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரான் அதுல சஹாபாக்களை பத்தி வருது. குரானை தூக்குனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஆதா கலாமு ரப்பி, இது என் ரப்பினுடைய கலாம் என்பதாக சொல்லுவாங்கன்னு வருது. ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் என்ன செய்வாங்க, அதை ஓதும் போதே அழுது கொண்டே ஓதுவார்கள் என்பதாக வருகிறது. ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது, அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, குரானுடைய ஆயத்து ஓதப்பட்டா அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஜாதத்தும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவங்க தான் உண்மையான மூமின்கள் என்பதாக சொல்றான். அப்போ குரான் ஓதப்பட்டா அதை கொண்டு உள்ளத்துல மாற்றங்கள் ஏற்படும். அப்பதான் நம்மள்ட்ட உள்ளத்துல ஈமானுடைய அந்த வல்வலான்னு சொல்லுவாங்க, அந்த ஈமானுடைய அந்த 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 உணர்வுகள் நம்மள்ட்ட இருக்குது என்பதாக அர்த்தம். குரான் ஓதப்படுது, நான் அதை கவனிக்கல, அதனுடைய எந்தவித மாற்றம் ஏற்படலைன்னு சொன்னா நாம பயப்படணும். நாம என்ன செய்யணும், பயப்படணும். அதனால குரானுடைய விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையாக பேணுதலாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. குரானை நாம் கண்ணும் கருத்துமாக ஓதுவது, அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுவது, அதில் உள்ள சட்டங்களை, அதில் உள்ள கட்டளைகளை அப்படியே பின்பற்றுவது, அதில் ஹராமாக்கப்பட்டதை முழுமையாக விளங்கி அதை விட்டு நீங்கிக் கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது.
அல்லாஹ் அதை கொண்டு உலகிலும் மறுமையிலும் பெரிய வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உண்மையான நல்ல மனிதர்களாக, முஃமின்களாக, குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதனுடைய கட்டளைகளுக்கு வழிபடக்கூடிய நல்ல சஹாபாக்கள் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க? கட்டளைகளுக்கு வழிபட்டாங்க. குர்ஆன் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த பேச்சு கிடையாது. குர்ஆனுடைய ஒரு கட்டளை சொல்லப்பட்டால் அடுத்த பேச்சு கிடையாது. அடுத்த மறுப்பு கிடையாது. அடுத்த மறுப்பு கிடையாது. ஹதீஸ்ல வந்து இந்த அளவுக்குன்னா குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிடுச்சு. அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க? பர்தாவுடைய ஆயத்து இறங்கிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பர்தா போடாம அவங்க என்ன செய்யல? போக விரும்பல. அதே மாரி அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது? ஃபஜ்தனிபூஹு, நரகத்து அந்த கமருடைய விஷயத்த கட்டளை இறக்குறான். அப்போ சொல்றாங்க, வாயில இருந்ததே என்ன செஞ்சாங்க? கொப்பளிச்சாங்க. உள்ள முழுங்க தான் போறோம். அத விட்டுருவோம் இனிமே தானே அப்படின்னு சொல்லல. உடனே துப்பிட்டாங்கன்னு வருது. அப்ப அந்த அளவுக்கு எனது குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனால தான் இதுல சஹாபாக்களும் ஒரு முக்கியமான கருத்தாக இதுல வராங்க. உலாயிக யுமினூன பிஹிங்கிறது சஹாபாக்கள் அல்லதீன ஆத்தினாஹுல் கிதாபங்கிறது அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக வருது. என்ன முழுமையாக குர்ஆனுடைய கட்டளையை முழுமையாக ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ், அல்லாஹ்விடம் செஞ்ச ஒப்பந்தத்தை முழுமையா நிறைவேற்றி விட்டார்கள். குர்ஆனுக்கு எப்போதுமே மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றியும் இங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனை விளங்கி அந்த கட்டளைகளை பின்பற்றக்கூடிய நல் பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.